ஸோ நம்ம வந்து ஹென்ரி எயிட் கிளாஸ் தான் பார்க்க போறோம் இந்த கான்செப்ட்ல. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த வீடியோல நம்ம வந்து 4 மார்க் 6 மார்க் ரெண்டுக்கான கண்டென்ட்டை வந்து நம்ம போட்டிருக்கோம். 6 மார்க்னா இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எழுதிடுங்க. 4 மார்க் அப்படின்னா இதை கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கோங்க. ஸோ ஹென்ரி எயிட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்ரவுண்ட். இது வந்து ஹென்ரி எயிட் கிளாஸ் இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இது வந்து இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கிலாந்துல கொண்டு வராங்க. யாரோட பீரியட்னா கிங் ஹென்ரி எயிட் அப்படின்ற அவரோட பீரியட்ல தான் கொண்டு வராங்க. ஸோ அதனாலதான் இதை வந்து பாப்புலரா வந்து நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா ஹென்ரி எயிட் ஹென்ரி எயிட் கிளாஸ்னு கூப்பிடுறோம். அதுக்கு ஒரு நிக் நேமா வந்து நம்ம இவரோட பேரையே வச்சு கூப்பிடுறோம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளாஸ், இப்போ ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் நம்ம பொதுவா ஹென்ரி எயித் கிளாஸ் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கிளாஸ் சொல்றாங்க. ஒரு ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனுக்கு ஒரு ஜெனரல் நேம் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ், எக்ஸம்ஷன் கிளாஸ் அப்படின்னுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இதுவும் ஒரு ஒரு ப்ரொவிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜெனரலான நேம். ஆனா இது ஒரு ஸ்பெசிஃபைட் பர்சனுடைய நேம் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸம்ஷன் கிளாஸ்ன்றது அதோடைய எக்ஸம்ஷன் கிளாஸ்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அது புரிஞ்சிடும் இல்லையா? அது என்ன கிளாஸ் அப்படின்னா அதுல வந்து எந்த மேல சொல்லப்பட்ட மேல இருக்கக்கூடிய ப்ரொவிஷனுக்கு அப்ளை ஆகாத எக்ஸம்டடான விஷயம் எல்லாம் இதுல இருக்கும். இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்னு சொல்லும்போது அதுல டெஃபினிஷன்ஸ் இருக்கும் அந்த ஆக்டுக்கு தேவையான. ஆனா ஹென்ரி எயிட் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா ஹென்றி அவர் கொண்டு வந்தாரு. அது ஒரு சர்டன் கேரக்டர் அந்த கிளாஸ்க்கு இருக்கு. அவர் அந்த அவருடைய டைம்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது நிறைய இடத்துல வந்து அதுக்கப்புறம் தான் அவரோட டைம்ல நிறைய தடவை அது யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்படி அவருடைய பேர் வந்துச்சு. அதாவது ஒரு ஆக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்ட் மூலமா தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் அந்த ஆக்ட் யார் கொண்டு வருவா? லெஜிஸ்லேச்சர் கொண்டு வருவாங்க. அதன்படி அந்த ஆக்ட் படி தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு பவர் கிடைக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருந்தாலும் கூட நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எடுக்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்து தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொண்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய சேர்மனுக்கு பவர் வருது இல்லையா? அந்த பவர் வச்சுதான் அவங்க ஃபங்க்ஷன் பண்றாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேக் பண்றாங்க. இந்த மாதிரி நடக்கிறாங்க. ஆனா யாருமே எல்லாருமே எல்லா எக்ஸிக்யூட்டிவ்மே அந்த ஒரு பேரண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா? அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அதை வந்து பேஸ் பண்ணி தான் அதை வந்து வயலேட் பண்ணாத மாதிரி தான் நடந்துக்கணும் இல்லையா? ஆனா ஒரு அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த பேரண்ட் ஆக்டே நீங்க மாத்திரலாம். உங்களுக்கு அந்த நீங்க ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பேரண்ட் ஆக்டே நீங்க அமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு பவர் கொடுத்தா அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹென்ரி எயிட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹென்ரி எயிட் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமான பவரை வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொடுக்குறாங்க. ரெஃபர்ஸ் டு த டேர்ம் ஹென்ரி எயிட் கிளாஸ் ரெஃபர்ஸ் டு எக்ஸிக்யூட்டிவ் அதாரிட்டி. இதுல போல்டா இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பா எழுதணும். The term Henry VIII class refers to the executive authority. Generally, any legislature, while delegating its power of lawmaking to the executive, does not confer power on the executive to amend or vary the parent act. அதாவது ஜென்ரலா ஒரு லெஜிஸ்லேச்சர் வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பவரை டெலிகேட் பண்ணும்போது பேரண்ட் ஆக்ட வந்து அமெண்ட் பண்றதுக்கோ எக்ஸிக்யூட்டிவ் பண்றதுக்கோ வந்து பவர் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆக்ட்ல வந்து பேரண்ட் ஆக்டே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அமெண்ட் பண்ணலாம் இல்ல வேரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இன்சர்ட் பண்ணாங்கன்னா அந்த கிளாஸ்க்கு பேர் தான் ஹென்ரி எயிட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுதா? இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இப்படி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இல்ல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கு. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருக்கக்கூடிய சேர்மன் வந்து தேவைப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டையே வந்து மாத்திரலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல இருக்குமே ஆனா அந்த கிளாஸ் தான் ஹென்ரி எயிட் கிளாஸ். புரிஞ்சுதா? இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். இதோட அப்ஜெக்டிவ் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஆக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டிஃபிகல்ட்டியை மாத்துறதுக்காகவும் அந்த ஆக்ட் ஃபாஸ்டா என்போர்ஸ் பண்றதுக்காகவும் கொண்டு வந்தாங்க. அப்ப கூட அங்க வந்து அது எக்ஸம்ஷன் கேசஸ்ல தான் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னும்
கொண்டு வராங்க. இங்கிலாந்தோட இங்கிலாந்துல பொசிஷன் பார்க்கும்போது இதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு இங்கிலாந்துல. அந்த ஆக்ட்ல வந்து இதை சொல்லியிருக்காங்க. இட்ஸ் எம்பவர்டு the National Insurance Act empowered the insurance commissioner to do anything if they thought necessary and expedient to remove any difficulties arising in the operation of the act. அதாவது அந்த அந்த நேஷனல் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1961 வந்து அந்த இன்சூரன்ஸ் கமிஷனருக்கு அந்த ஆக்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் வந்தது அப்படின்னா அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது அளவு அவங்களுக்கு வந்து பவர் கொடுத்துருக்கு. அந்த பர்பஸுக்காக அந்த ஆக்ட ஆப்ரேட் பண்ண வேண்டிய பர்பஸுக்காக தேவைப்பட்டா ஈவன் மாடிஃபை த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பேரண்ட் ஆக்ட் இட் செல்ஃப், அந்த பேரண்ட் ஆக்டே வந்து அவங்கள மாடிஃபை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆக்ட் மூலமா அவங்களுக்கு பவர் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா இது கொண்டு வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட். இங்கிலாந்துல பார்லிமெண்ட் தான் சுப்பீரியர். அதனால வந்து சேலஞ்ச் பண்ண முடியல. இல்லைனால கிரிட்டிசிசம் வந்து நிறைய எழுந்துச்சு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு பேனல் வைக்கிறாங்க, கமிட்டி ஆன் மினிஸ்டர்ஸ் பவர். அதை வச்சு அதை என்கோர் பண்ணி அவங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷுட் பி அவாய்டட் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள். இந்த ஹென்ரி கிளாஸை வந்து மேக்சிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஷுட் பி யூஸ்டு ஒன்லி இன் எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன். எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் ஃபார் லிமிடெட் பீரியடா. எப்போனா அந்த ஆக்ட் தொடங்குனதுல இருந்து 1 இயர் வரைக்கும், பாஸ் ஆனதுல இருந்து 1 இயர் வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் பிரிட்டன்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்தியால பார்த்தோம் அப்படின்னா இந்தியால ஆர்டிகல் 372 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்த ஹென்ரி 8 கிளாஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் த லாஸ் which is existed before the commencement of the constitution until it is altered or repealed by the competent legislation or competent authority. அதாவது ஆர்டிகல் 372 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது லா இருக்கு இல்லையா, அந்த லா இதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிபிசி கூட கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாஸ் வந்து கண்டினியூ ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் கம்பிட்டன், அதாவது பார்லிமெண்டோ பிரசிடென்டோ யாராவது ரிப்பீல் பண்ணாத வரைக்குமே அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆக்ட வந்து 1953ல ரிமூவ் பண்றாங்க. பட் திரும்பவும் அதை கொண்டு வராங்க. 372 சப்கிளாஸ் ஏ படி வந்து எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா வித் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பிளான், அதன் மூலமா கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியால வந்து நிறைய அப்போ சுதந்திரம் அடைந்த டைம்ல வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபார்ம் பண்ணல. நிறைய வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்க வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒண்ணு வந்து அவங்க இந்தியா கூட ஜாயின் பண்ணலாம், பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணலாம், ஆர் வந்து தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. அது எந்த ஆக்ட் படி? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படி. ஸோ அது ஆனா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா இவங்க நினைச்சா அந்த ஆக்டே வந்து ரிப்பீல் பண்ணலான்ற ஒரு இது கொண்டு வந்ததா அந்த ரீஆர்கனைசேஷன் பிளான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஆர்கனைசேஷன் இதுக்காக மட்டும், அந்த பர்பஸுக்காக மட்டும் அது திரும்ப கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. 44th அமெண்ட்மெண்ட்னு நினைக்கிறேன், அங்க அதுல ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கோர்ட்டுமே வந்து நிறைய அந்த ஹென்ரி 8 கிளாஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய ஆம்பிகியஸான ஒரு கான்ட்ராடிக்ஷனான இது தீர்ப்பு வந்து நிறைய கொடுத்து ஒரு இதுல வந்து அதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு கேஸ்ல வந்து ஏத்துக்கல. மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல அதை ஏத்துக்கல. முதல் ஒரு கேஸ்ல மட்டும் ஏத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கே குஞ்சாம்போ, அந்த மாதிரி கேஸ்ல வந்து செக்ஷன் 60 ஆஃப் த மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் ஆக்ட் 1932ல வந்து இந்த கேஸ் மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் ஆக்ட் 1932ல செக்ஷன் 16ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பவர் கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்ட்ல இந்த செக்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்திருக்கு. என்ன பவர் கொடுத்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜெனரல் ஆர்டர் பிரகாரமோ இல்ல ஸ்பெஷல் ஆர்டர் பிரகாரமோ வந்து எந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வேணாலும் எக்ஸம் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஆக்டுக்கு செல்லுபடி ஆகாது, இந்த ஆக்டுக்கு நீங்க வந்து உள்ள வரமாட்டீங்கன்னு சொல்லி எக்ஸாம் பண்ணலாம். இல்ல ஒரு எந்த ஒரு எனி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து இது வந்து இந்த சட்டம் வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க.
பட் இத வந்து இந்த கோர்ட் வந்து இத வந்து வாய்டுன்னு அறிவிக்கல. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஆக்டோட பர்ப்பஸே வந்து இந்த கிளாஸ் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, இந்த ஆக்டோட பர்ப்பஸுக்காகவும், இந்த ஆக்டோட பாலிசியும் அட்வான்ஸா பண்றதுக்காக தான் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் இந்த ஆக்டோட அப்ஜெக்ட்டுக்காக தான் அந்த மாரி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு, இத வந்து இது எக்ஸசிவ் டெலிகேஷன் கிடையாது. இது வாய்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதாவது எந்த ஒரு ஒரு என்னன்னா, எந்த ஒரு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியா இருந்தாலும் கவர்ன்மெண்ட் நினைச்சதுன்னா, அதுக்கு வந்து இது அப்ளை ஆகாதுன்னு சொல்லலாம். இல்ல இதுக்கு ம் பண்ணி அந்த ப்ரொவிஷன் மாடிஃபை ஆயி தான் அப்ளை ஆகும்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் குடுக்குறாங்க. ஆனா வந்து கோர்ட்டுக்கு அது சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ஏன் அப்படி அப்ளை ஆகுதுன்னா, அந்த ஆக்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ்க்காக தான் அது அப்படி அப்ளை ஆகுது. ஸோ அது வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க இந்த கேஸ்ல. ஆனா ஜலன் ட்ரேடிங் கம்பெனி வெர்சஸ் மில் மன்சூர் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இந்த இந்த ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து அ அமெண்ட் பண்றதுக்கு அந்த ஆக்ட் அமெண்ட் பண்றதுக்கு செக்ஷன் 37 ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்ல வந்து அந்த ஆக்ட்டே வந்து அமெண்ட் பண்றதுக்கு வந்து இது குடுத்திருக்கு. ஃபார் த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் அண்ட் டிஃபிகல்டிக்கு ஆக அந்த ஆக்ட்டே அமெண்ட் பண்றதுக்கான பவர் குடுத்ததுனால, அ இது வந்து இத வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வேலிட் கிடையாதுன்னு சொல்றாங்க கோர்ட். அதுவும் இல்லாம இது வந்து ஹென்றி 8 கிளாஸா இருக்கு. அதனால இது வேலிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து செக்ஷனே ஸ்குவாஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சென்ட்ரல் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வெர்சஸ் ப்ரோஜா நாத் கங்குலி. இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா, அது ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய கூட அந்த இந்த ரூல் 9 சப் கிளாஸ் 1 ஆஃப் த சென்ட்ரல் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ரூல்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணப்படுது. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய கூட 3 மந்த்ஸ் நோட்டீஸ்னால அவங்கள டெர்மினேட் பண்ண முடியும். வேலைய விட்டு டெர்மினேட் பண்ண முடியும். 3 மந்த்ஸ் பேசிக் பேயும், டியர்னஸ் அலோவன்ஸும் குடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது அல்ட்ரா வேர், ஆர்பிட்ரரி, அன்ரீசனபிள்ன்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம, இந்த ரூல வந்து இந்த ரூலுக்கு வந்து ஹென்றி 8 கிளாஸ்ன்னு பேர் குடுக்கறத தவிர வேற எந்த ஒரு பேரும் வைக்க முடியாது. இதுக்கு அந்த அந்த பேர தவிர வேற எதுவும் கரெக்ட்டா சூட் ஆகாது. அந்த அளவு இது வந்து ஒரு ஆர்பிட்ரரியான ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி, இந்த செக்ஷனையும் வந்து கேன்சல் பண்றாங்க. ஸோ இதான் வந்து ஹென்றி 8 கிளாஸ் ஓட இந்தியன் லா அப்ளிகேஷன். இவ்வளவுதான். தேங்க் யூ.